லாஸ்ட் வீடியோஸில் என்னோட ப்ரீவியஸ் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் நான் சொல்லியிருப்பேன் நெக்ஸ்ட் நான் என்ன மாதிரியான ஜிம் சூஸ் பண்ண போகிறேன், என்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம், அடுத்து என்னோட ட்ரீம் ஃபிசிக் நான் எப்படி அச்சீவ் பண்ண போகிறேன், அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீடியோவில்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ அதுக்கான வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன மாதிரியான ட்ரீம் டெஃபினேஷனையும் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம், அதுவுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் வீடியோஸ்க்கு வந்து நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்தது தான் நான் சொல்லுவேன். சேனலோட செகண்ட் வீடியோவாக இருந்தாலுமே ஸோ நல்லாவே ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய கொஷின்ஸுமே நான் அதில் ஃபேஸ் பண்ணேன். இன்ஸ்டாகிராம்லேயும் சில ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, வாட்ஸ்அப்லேயும் சில ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அண்ட் நேர்லேயுமே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அண்டு ஜிம் வந்து ஜாயின் பண்ணப்போ, ஸோ நான் ஜிம் வந்து 27 வந்து பார்க்க வந்தேன். ஜிம் பார்த்துட்டு நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு பேசிட்டு போகலான்னு வந்தேன். ஸோ பேசிட்டு May 28 இன்றைக்கி வந்து May 28 மார்னிங்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி தான் வந்து ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் ஜிம்னு சொல்லலாம். இப்போ ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு இப்போ கரண்ட் ஃபிசிக்குமே நான் வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் ஜிம் 27 வந்தேன்னு சொன்னல. ஸோ அப்போவுமே வந்து ஜிம்மில் இருந்தவங்க வீடியோஸ் பார்த்தவங்க கொஞ்சம் கிரேசியான கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அதுவுமே ரொம்ப ஃபன்னாக இருந்தது. பட் ஆனால் அது நான் இந்த வீடியோவில் அதை நான் கவர் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொன்னால இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சஸ் பற்றி ஒரு தனியாக டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோஸ் போடுறேன்னு சொல்லி, ஸோ அதில் நான் வந்து அதை கவர் பண்ணுறேன். ஜிம் ஜாயின் பண்ண வரப்போ சில கிரேசியான கொஷின்ஸுமே இருந்தது. ஸோ அதை ஷேர் பண்ணலாம், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3 விஷயம் பார்க்கலாம். என்ன விஷயம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ வந்து என்னோட கரண்ட் ஃபிசிக் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னெடுத்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதில் பார்த்தா தெரியும், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த ஓவரால் டெஃபினேஷன் இல்லாமல் ஓரளவுக்கு வந்து ஃபுல்லாகவே பம்ப் டவுன் சொல்லலாம். ஓகேவா, ஃபுல் அண்ட் ஃபுல் பம்ப் டவுனான ஃபிசிக் தான். பட் ஆனால் வந்து ஈஸி தான். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து ரீசெண்டாக தான் ஒரு 8 months தான் நான் கேப் விட்டதுனால ஈஸியாக வந்து ஒரு 1 or 2 weeksலேயே வந்து என்னால் அந்த ப்ரீவியஸ் பாடி டோனை வந்து என்னால் வந்து கொண்டு வந்துட முடியும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்க என்னோட கரண்டான ஃபிசிக் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜிலேருந்து தான் நான் சொன்ன மாதிரி ஒரு ட்ரீம் டெஃபினேஷனை கொண்டு வர போகிறேன். ஸோ அதையுமே வந்து நான் இது 1 by 1 ஷார்ட்ஸாகவும் வீடியோஸாகவும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்ப்பீங்க. என்னென்ன மாதிரி டயட்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன், என்னென்ன மாதிரி ஒர்க் அவுட்ஸ் நான் ஃபாலோ பண்ணேன், அதுவுமே வந்து அப்கமிங் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து கொஷின் பண்ணாங்க. சொன்னால இது நீங்களா, இது நம்பவே முடியல, எப்போ எடுத்த வீடியோஸ், 24ல் இப்படி இருந்தீங்களா, இப்போ ஏன் டல் ஆகிட்டீங்க, அண்டு என்னென்ன சாப்பிட்டீங்க, என்னென்ன யூஸ் பண்ணீங்க, என்னென்ன டயட் ஃபாலோ பண்ணீங்க. ஸோ இந்த மாதிரியே நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப கிரேசியான கொஷின்ஸ்லாம் கூட இருந்தது. அது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நான் சொல்கிறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த கொஷின்ஸ்லாம். வந்து எனக்கே ஒரு சில கொஷின்ஸ்லாம் புதுசாக இருந்தது. என்ன எப்படி இல்லாமல் கொஷின் கேட்குறாங்க, இந்த மாதிரி இல்லாமல் இன்னும் தாட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் 1 by 1 நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து அந்த கொஷின்ஸ் மட்டுமே நம்ம நெக்ஸ்ட்டாக தனியாக ஒரு வீடியோஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், அப்டேட் பண்ணுறேன். அண்ட் ஒர்க் அவுட் செஷனுமே வந்து நான் ப்ரீவியஸாக நான் ஃபாலோ பண்ண செஷனாக இல்லாமல் ஸோ புதுசாக வந்து கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். ஏன்னா வந்து அப்போது காலேஜ் டைம் அப்படின்றதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. மார்னிங் ஈவினிங் மேனேஜ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. பட் ஆனால் இப்போ கொஞ்சம் ஒர்க் ப்ளஸ் அந்த சில ட்ராவல்ஸ் அதெல்லாம் நமக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து அதுவுமே வந்து நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஷெடியூல் பண்ணலான் இருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி டயட் ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணலான் இருக்கேன். அதுவுமே நான் வந்து 1 by 1 உங்களுக்கு ஷார்ட்ஸில் அரேஞ்ச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சில திங்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ஜிம் அது ரிலேட்டடாக மட்டும் இல்லாமல் ஃபிட்னஸ்க்காக தான். ஸோ இந்த பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் ஃபிட்னஸ்லேயே நம்ம சில திங்ஸ் வந்து நம்மளே ஓனாக ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி ரெடி பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ எதுக்காக அதை நம்ம ரெடி பண்ணுறோம், ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் நம்ம ரெடி பண்ண போகிற சில திங்ஸுக்கும் வந்து என்னென்ன பர்பஸ், அது என்ன யூஸ் அப்படின்றத வந்து நீங்கள் வீடியோ பார்க்க உங்களுக்குமே தெரியும். ஸோ வீடியோஸை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். அது ஒன்றுன்னா அப்டேட் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த திங்ஸுக்கும் நம்மளோட பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து என்ன சொல்லலாம், ஒரு கனெக்டிங் டாட்ஸ் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து நம்ம க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவுமே நான் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஒர்க் அவுட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நான் எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் பண்ணல. மார்னிங் ஜஸ்ட் வார்ம் அப்ஸ் அண்ட் சில ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் பண்ணிவிட்டு இன்றைக்கி டேவை எண்ட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி ஈவினிங்லேருந்து தான் நான் வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். நேற்று ஈவினிங் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நேற்றுமே நான் வந்து பெருசாக எதுவும் ஒர்க் அவுட் பண்ணல. இன்றைக்கி மார்னிங் வந்து ஜஸ்ட் வார்ம் அப்ஸ்
ஒர்க்அவுட்ஸ் பண்ணேன். ஜஸ்ட்டு சில புஷ்அப்ஸ் புல்அப்ஸ் அந்த ஓவரால் வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினா எப்படி இருக்குன்னு நான் டெஸ்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாமினாக்காக கொஞ்சம் ரன்னிங்குமே போகலான்னு இருக்கேன். ஓகேவா, ஓவரால் கொஞ்சம் ஸ்டாமினா லைட்டாக டவுன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸ்ட்ரென்த் ஓகே, ஓரளவுக்கு மேனேஜபிள் தான். இன்னும் கொஞ்சம் 1 or 2 வீக்ஸ் போனால் ஈஸியாக அதை பிக்கப் பண்ணி கொண்டு வந்துடலாம். பட் ஸ்டாமினா மட்டும் லைட்டாக டவுன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக ரன்னிங் போய் கொஞ்சம் மேட்ச் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக நம்ம சில விஷயங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அதுவுமே நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். சில இடத்துக்குலாம் போயிட்டு சில திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம வாங்கிட்டு வர போகிறோம். டயட்காக சில திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி அதை வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுவுமே நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த ஃபர்ஸ்ட் டே செஷனுக்கான அப்டேட்ஸ். ஸோ எல்லாரும் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு போயிட்டு இருந்தாலும் நான் இங்கேயே ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஜிம்மில் இப்போ யாருமே இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால கொஞ்சம் சவுண்ட்ஸுமே இல்லை. யாராச்சும் இருந்தால் அந்த சாங்ஸ் போட்டுட்டு அந்த சவுண்ட்ஸுமே மேக் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் என்னென்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் அண்ட் டயட்ஸ் வந்து நான் ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கேன், என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோன்றதை பார்க்கலாம். அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஸோ நான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு 2 வாலண்டரியை வந்து நான் ட்ரைன் பண்ணலான்னு இருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த ஐடியாஸ் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஃபேக்டாக இருக்க ஒருத்தரை வந்து ஒரு நல்ல டெஃபினேஷன் வெயிட் லாஸ் பண்ணி நல்ல டெஃபினேஷன் கொண்டு வா. நெக்ஸ்ட் வந்து லீனாக இருக்க ஒருத்தரை வந்து நல்ல ஒரு மஸ்குலரான ஒரு டெஃபினேஷனுக்கு கொண்டு வா. ஸோ இதை வந்து ஒரு சேலஞ்சாக நீ பண்ண. ஸோ உன்னை நீ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறது ஓகே, பட் ஆனால் மற்ற வேறு யாரையாச்சும் வந்து நீ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணால் அது இன்னுமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அது யாராக வேணா இருக்கலாம். ஓகே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் யாருனா சூஸ் பண்ணி பண்ணலான் இருக்கேன். அப்படின்னா வாலண்டியராக யார் வராங்களோ ஸோ அவங்களுமே நான் பண்ணலான் இருக்கேன். அதை நான் அப்டேட் பண்ணுறேன். ஏதாச்சும் ஒரு ஷார்ட்ஸ் மூலியமோ வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஓரளவு கொண்டு போனதுக்கப்புறம் யாராச்சும் ஒருத்தர் நான் ட்ரெயின் பண்ணலான் இருக்கேன். ஓகேவா, அந்த ஐடியாவுமே நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது. ஸோ ட்ரெயின் பண்ணலான் இருக்கேன். நான் அதை அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன மாதிரியான டயட்ஸ் நான் ஃபாலோ பண்ண போகிறேன், என்னென்ன ஒர்க் அவுட்ஸில் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக சில திங்ஸ்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு சொன்னல, அதெல்லாம் என்னென்னன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.